வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். பின்னத்தூரில் சமீபத்தில் ஆடிக்கத்தையை முன்னிட்டு ஒரு அருமையான திருவிழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாம்பன் சாமி கோயிலில். இங்கே பாருங்கள், இதுதான் தெப்போற்சவம். இப்போ தெப்போற்சவம் நடக்க போகுது. அந்த குளத்தில் ஒரு தெப்பத்தில் அந்த உற்சவத்துக்கு உண்டான தேர் போன்ற ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் கொண்டு போய் சப்பரத்தில் கடவுளை இறக்கி வைக்கிறாங்க பாருங்கள். ஆஹா, என்ன ஆனந்தமாக மக்கள் கைத்தட்டி ஆரவரிக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் அந்த கடவுளுக்கு உண்டான அந்த நியமனிஷ்டைகளின்படி பூஜை புனஸ்காரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் என்றாலும் மக்களின் வெள்ளத்தை பாருங்கள். ஆஹா, பெரிய காட்டாற்று வெள்ளம் கூட இதன் முன் தோற்றுவிடும் போல் இருக்கிறது. அத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, வயதானவர்கள் வரை, ஆண் பெண் என பாகுபாடு இல்லாமல். ஆஹா, என்ன ஒரு காட்சி பாருங்கள், அற்புத காட்சி. இதோ பாருங்கள், அந்த முருகன் சிலைக்கு தேவையான அர்ச்சனைகள், ஆராதனைகள், பூசைகள், புனஸ்காரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பின்னத்தூர் எங்குள்ளது உங்களுக்கு தெரியாதா என்ன? கடலூர் மாவட்டம், சிதம்பரம் வட்டம், பின்னத்தூர் பிச்சாவரம் செல்லும் வழியில் உள்ள அழகிய ஒரு கிராமம். அங்குதான் இந்த தெப்போற்சவம் நடைபெற்று கொண்டுள்ளது. அங்கு பாருங்கள், அந்த தெப்போற்சவத்தை ஒரு தேர் போல மிக அழகாக ஒளியை பாய்ச்சி வடிவமைத்திருக்கிறார்கள் சில அற்புதமான கலைஞர்கள். என்ன ஒரு வேலைப்பாடு பாருங்கள், நுணுக்கமான வேலைப்பாடு. பணத்தை செலவு செய்வது முக்கியமல்ல, அதை இதுபோல பயன் தருமாறு செய்வதுதான் முக்கியம். அருமையான ஏற்பாடு, அற்புதமான ஏற்பாடு. ஆஹா, கண்கொள்ளா காட்சி. நேரில் பார்க்காதவர்களும் இதில் பார்த்து கொள்ளலாம். அங்கு பாருங்கள், அர்த்த ராத்திரியிலுமே சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்ன ஒரு அழகான காத்திருப்பு, பக்திமயமான காட்சி பாருங்கள். இதோ பாருங்கள், இதுதான் தெப்போற்சவம். அந்த குளத்திலே அந்த ரதம் போன்ற தேர் மிதந்து செல்லும் அழகு ஆடிக்கார் சென்றால் கூட அப்படி இருக்காது. என்ன ஒரு கண்காட்சி பாருங்கள், கண்கொள்ளா காட்சி பாருங்கள். சிவன் மகனுக்கு, மகனுக்கு, பத்மநாதனின் மருமகனுக்கு, சித்தர்கள், ஞானிகள், மகான்களுக்கு, முருகனுக்கு, அரோகரா, 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 முருகனுக்கு, அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு, அரோகரா, பவனுக்கு, அரோகரா, பவனுக்கு, அரோகரா, 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 பவனுக்கு, அரோகரா, அரோகரா, அரோகரா. திருப்பரங்குன்றம், திருச்சி பையனுக்குள்ள ஃபர்ஸ்ட் சின்ன புள்ளையெல்லாம் அனுப்பி விட்டு பாம்பன் சுவாமிகள், பாம்பாட்டி சித்தர், போகர், அகத்தியர், அருணகிரி, வேந்தனார், வள்ளலார், கும்பமுனி. சூடாதுங்க. தலையிலோ பார்க்குடங்கள்,
மனதிலும் நினைவிலும் பகவானின் நாமங்களின் ஒலி மற்றும் உருவத்தின் கற்பனை. 1000 பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் அழகாக இந்த பக்திமயமான நடையை போடுகிறார்கள். பாருங்கள், அந்த பெண்மணிகள் கண்கொள்ளா காட்சி. கடவுளின் பக்தி எத்தனை ஆழமானது, அகலமானது, தேவையானது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது. இதுதான் பின்னத்தூர் குளம். இதில் தான் தெப்போற்சவம் நடைபெற்றது. இந்த குளக்கரையிலே ஒரு விநாயகர் கோவிலும் மணி மண்டபமும் உள்ளது. இதை நிர்வாகம் செய்பவர் பின்னத்தூர் வே. சீனிவாசன் அவர்கள். இந்த குளத்தை பாருங்கள், என்ன ஒரு அழகாக, நிர்மலமாக, தெளிவாக இருக்கிறது. தண்ணீர் இல்லாவிட்டால் மனிதன் வாழ முடியுமா? இதுதான் நமது உயிர் நாடி. நாம் இப்போது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் கொடுத்து உதவிய நிர்வாக குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற விசேஷங்கள் செய்யப்படும் நோக்கம் என்ன? ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? இத்துணை பாடுபட வேண்டிய காரணம் என்ன? வெகு 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 சுலபமான பதில் இதுதான். அதாவது, இந்த மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், அவர்கள் துயரங்கள் காணாமல் போக வேண்டும், இன்னல்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைய வேண்டும், நிம்மதியான வாழ்க்கையும் நேர்மையான சிந்தனையும் அவர்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த நாடு சுபிட்சம் அடையும் நோக்கத்துடன் தான் இது போன்ற விசேஷங்கள் வெகுவாக நடைபெற்று வருகின்றன. இதனால் நமது மனம், சிந்தனை, வாழ்க்கை எல்லாமே நெறிப்படும், நேர்படும், உயர்ந்து கூட காணப்படும். ஆகவே இதுபோன்ற விசேஷங்களுக்கு அவசியம் தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இதுகாரும் பொறுமை காத்து உடன் வந்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர்.